தமிழகத்தில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,950 ரூபாய்க்கு விற்பனை. ஒரே நாளில் வெள்ளி விலை கிராமுக்கு 13 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கும் கிலோ 1,90,000க்கும் விற்பனை. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதிகளுக்கு 21ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரளாவின் இடுக்கியில் கனமழை காரணமாக கூட்டாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மூலவைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் செல்வதால் கவனமாக இருக்க மக்களுக்கு எச்சரிக்கை. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்தினருக்கும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவியும் பின்னலாடை தொழிலாளர்கள். ரயில்களில் இடமின்றி முண்டியடித்து ஏறுவதால் கடும் நெரிசல். தீபாவளியை முன்னிட்டு சேலம் தெடாவூர் கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையான ஆடுகள். தீபாவளிக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் செல்வோருக்கு வசதியாக புதுச்சேரி அரசும் விடுமுறை அறிவித்தது. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் உற்சாகம். வானவேடிக்கை நிகழ்வை கண்டு ரசித்த தாக்கரே குடும்பத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் களை கட்டிய தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம். இரவை பகலாக்கிய வானவேடிக்கை நிகழ்வு. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம்.
ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனிச்சட்டம் இயற்றப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதி. நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். மக்களுக்கு திமுக அரசு அல்வா கொடுத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக வாக்குறுதிகள் அச்சிடப்பட்ட காலி அல்வா பாக்கெட்டுகளை விநியோகித்து விமர்சனம். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகளை நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு தேர்தலுக்காக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர், அமைப்பாளர், இணை அமைப்பாளர் அறிவிப்பு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கு. நவம்பர் 21ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 121 தொகுதிகளில் போட்டியிட 1250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை தீர்ப்பது தனக்கு எளிதான காரியம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. நோபல் பரிசை விட போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதையே விரும்புவதாகவும் விளக்கம். உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்த ஹமாஸ் அமைப்பு. டெல் அவீவ் நகருக்கு கொண்டுவரப்பட்ட உடல்களுக்கு இஸ்ரேல் படையினர் இறுதி மரியாதை.